எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம். இன்னைக்கு நம்ம வைவர்சா சேனல்ல மோட்டிவேஷனல் ஸ்பீச் பேச போறேன். அதுக்கு நான் எடுத்திருக்க டாபிக் சக்சஸ்ஃபுல் வெற்றி. நம்ம சேனல்ல வெறும் விளாக் வீடியோ மட்டும் போடாம நடுவுல இந்த மாதிரி மோட்டிவேஷனல் பத்தி பேசலாம்னு இருக்கேன். நம்ம வீடியோக்குள்ள போகலாம். சக்சஸ் அதாவது நம்ம வாழ்க்கையில எல்லாருமே சக்சஸ் ஆகுறதுக்கு 3 விஷயத்த கண்டிப்பா கடைபிடிச்சா எல்லாராலையுமே சக்சஸ் ஆக முடியும். அதுக்கு என்ன முக்கியம் அப்படின்னா கண்ணோட்டம், செயல்பாடு, மன உறுதி. எந்த விஷயத்துல நீங்க சக்சஸ் ஆகணும்னு ஆசைப்படுறீங்களோ அதை பாருங்க. அந்த விஷயத்தை பத்தி நல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. 2வது செயல்படுத்துங்க. அதுக்கு நான் என்னெல்லாம் செய்யணும், என்ன விஷயம் செஞ்சா அந்த சக்சஸ் எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத செயல்முறையில செயல்படுத்தி காட்டுங்க. ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி, நான் கான்ஃபிடென்ட்டா இருப்பேன், என்னால கண்டிப்பா செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட நீங்க இருந்தீங்கன்னா அந்த சக்சஸ் உங்க பக்கத்திலேயே இருக்குன்னு அர்த்தம். சக்சஸ் ஆனவங்ககிட்ட போய் கேளுங்க, உங்க லைஃப்ல நீங்க எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம இந்த லெவலுக்கு வந்துட்டீங்களான்னு கேளுங்க. கண்டிப்பா யாராலையுமே அப்படி இருக்க முடியாது. அப்படியே ஆமான்னு சொன்னாலும் அது பொய். கண்டிப்பா அவங்க அந்த நிலைமைக்கு வர்றதுக்கு முன்னாடி பல பிரச்சனைகளை சந்திச்சுட்டு தான் வந்திருப்பாங்க. அதெல்லாம் நடந்தா மட்டும்தான் நம்மளால சக்சஸ் ஆக முடியும். நான் நினைச்சேன், அந்த விஷயத்த சாதிச்சுட்டேன் அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது. அதுக்கு நடுவுல யாருனாலும் எந்த ஒரு பிரச்சனையாலும், அது ஃபேமிலியா இருக்கலாம், இல்ல சமூகமா இருக்கலாம், எது ஒரு பிரச்சனை வரலாம். அதை எல்லாத்தையுமே நீங்க கண்டுக்காம நான் நினைச்சதை நிறைவேற்றுவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களால ஒரு நாளைக்கு அந்த வெற்றியை பெற முடியும். இதுதான் என்னுடைய கான்ஃபிடென்ட்டான முடிவு. இதை நீங்க உங்க லைஃப்ல ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணிட்டு நீங்க எல்லாம் சக்சஸ் ஆக முடியுதா இல்லையான்னு சொல்லுங்க. நீங்களும் இதே 3 விஷயத்த ஃபாலோ பண்ணுங்க. நீங்க என்ன நினைச்சு போராடுறீங்களோ அந்த விஷயத்துல சக்சஸ் ஆகி காட்ட முடியும்.